சிறந்த தமிழ் படத்தின் ஹீரோ யாருன்னா அந்த அவார்டை கொடுப்பதற்கு தெலுங்கிலிருந்து வந்திருக்கும் நமது சகோதரர் ஹீரோ திரு வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமஸ்காரம் வெங்கடேஷ் காரு. அவர் தெலுங்கில் ஹீரோவாக இருந்தாலும் மிக நன்றாக நம்மள மாதிரி தமிழ் பேசக்கூடியவர். இப்ப அவர் யாருக்கு அவார்டு கொடுக்க போறாருன்னா, முதல்ல ஆடியோ விஷுவல் பார்ப்போம். தேவி படுக்கையிலிருந்து எழுந்துருச்சா? தேவியால பேச முடிஞ்சா? தேவியால எழுத முடிஞ்சா? முடியுமாவளால? என்ன சார் அத்தியாயமா இருக்கு? தமிழ் சார். மிஸ்டர் திருவள்ளுவர், ஒயிட் பியர்ட், மயிலாப்பூர் மேன் நியர் சான்ஸ்கிரிட் காலேஜ் ஸ்டாச்சு. யோ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஒண்ணு பொண்டாடி கூட செகண்ட் ஷோ போற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும், இல்ல தனியா போறேன்னு சொல்ற அளவுக்கு மனசுல தெம்பு இருக்கணும். ரெண்டும் இல்லாம நீ எல்லாம் எதுக்கே கல்யாணம் பண்ணிக்கிற? வாழ்க்கையில் உயர்வது எப்படி, தன்னம்பிக்கை இழப்ப அவரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதனால நீங்க அதை நல்லா கேட்டுக்கிட்டு அப்புறம் மொத்தமா சந்தோஷமா கைத்தட்டுங்க. ஏன்னா சில நல்ல விஷயங்களை அவரை பத்தி நான் சொல்ல போறேன். அதற்கு உங்களது கைதட்டல்களே தடையாக இருந்துடக்கூடாது. முதல்ல அதை நல்லா கேட்டுக்கங்க. வாழ்க்கையில் உயர்வது எப்படி, தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து காட்டுவது எப்படி, சுய முன்னேற்றம் என்பது என்ன, தன் உடலை ஒவ்வொரு கேரக்டருக்கும் எப்படி பக்குவப்படுத்திக் கொள்வது. சும்மா ஜஸ்ட் பார்த்தேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அது மட்டுமல்ல, நட்பினை பராமரிப்பது எப்படி, மற்றவருடன் நட்புறவுடன் பழகுவது எப்படி, மனித நேயம் என்றால் என்ன, பழச மறக்காம இருக்கிறது எப்படி. இதுக்கெல்லாம் தனித்தனியாக அங்கங்கே மனோதத்துவ புக்குகள்லாம் நிறைய விற்கும். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இவர் ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்தாலே போதும். சாதாரண லெவலில் ஆரம்பித்து நடிக்கும் ஆர்வத்தால் உந்தப்பட்டு வந்து மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ஸில் மாட்டி ஒரு காலையை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் அதிலிருந்து உயிருக்கு போராடி தப்பித்து வந்து துக்குடாவா சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து அது ஒர்க் அவுட் ஆகாமல் போய் அதுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்டாக கொஞ்ச நாள் இருந்து அதுவும் முடியாமல் போய் அப்புறம் மிகவும் போராடி தன்னை மீண்டும் முன்னணிக்கு கொண்டு வருவதற்காக போராடிய பிறகு ஒரே ஒரு படம் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து அந்த படம் சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் மீண்டும் தொடர்ச்சியான சரிவுகளை சந்தித்து அதன் பிறகு கொஞ்சம் மலையாளம், கொஞ்சம் கன்னடம், கொஞ்சம் தெலுங்கு எல்லா மொழிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்டி அதன் பிறகு ஒரு சேதுவுக்காக போராடி அந்த சேது படம் எடுத்ததுக்கு அப்புறம் 100 நாள் ஓடிச்சு. எங்க தெரியுமா? பிரிவியூ தியேட்டர்லயே 100 நாள் ஓடிச்சு. அதை வாங்குவார் இல்ல. இன்னமும் வந்து கென்னி எனப்படும் என் அன்பு நண்பன் தனக்குன்னு தனியா ஷோ எதுவும் போட்டுக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, வாழ்நாள் ஃபுல்லாக நான் எவ்வளவு ஷோ போடுவேனோ அதெல்லாம் என் முதல் படத்திலே போட்டேன், யாரும் பார்க்கலன்னு வருத்தப்படுவார். அதன் பிறகு இன்று இந்த அளவிலே வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும் விக்ரம் தான் அந்த தமிழ் படங்களின் சிறந்த ஹீரோவாக செலக்ட் செய்யப்பட்டிருக்கிறார். உன்னையே எண்ணி பாரு, இந்த உலகத்தில் எதோ சொந்தம் நீ எஞ்சோ பாரு. விக்ரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி
நன்றி வெங்கடேஷ் காரு.